பிரைஸ் அல்லாட். அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதாத்திர சங்கீதம் 14 சங்கீதம் 2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று பார்க்கும்படி கர்த்தர் பரலோகத்திலேருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார் என்று பார்க்குறோம். பரலோகத்திலேருந்து தேவன் பார்க்குறாராம். மனிதன் கடவுளை தேரானா என்று பரலோகத்திலேருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பூலோகத்து அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஜீவனுள்ள தேவனை நீ தேடிக்கொண்டிருக்கிறியா? உன்னை என்னை பாவத்திலேருந்து உளையான சேட்டிலேருந்து தூக்கி எடுத்த தேவனை தேடுறமா? உனக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை தேடுறமான் என்று அவர் பார்க்குறார். அவர் எப்படி தேடணுமா? சங்கீதம் 34:10 பார்க்குறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. பரலோகத்தை தேவன் நீ தேடணுன்னா உனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ரெண்டாவது பார்க்குற சங்கீதம் 9:10 பார்க்குறோம், உம்மை தேடுகிறவங்கள நீ கைவிடுதலை. ஆண்டவரை தேடுறவங்கள ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மூன்றாவதாக பார்க்குற சங்கீதம் 69:32 பார்க்குறோம், தேவனோட தேடுகிறவங்களோட உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுறவங்களோட இருதயம் எப்படி இருக்குமா? வாழும் என்று சொல்லப்படுது. நான்காவதாக பார்க்குறோம், நீதிமொழி 8:17 பாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடிவாங்களாம். அதிகாலையில் நீ ஆண்டவரை தேடினா ஆண்டவரை நீ காண முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையை. ஐந்தாவதாக பார்க்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, புலம்பல் 3:25 பார்க்குறோம், தமக்கு காத்துற தம்மை தேடுகிற ஆத்துமாக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறாராம். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளை. அதனால தான் பார்க்குற சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலேருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கமாக உன்னை என்னையே பார்த்து நேரார். நீ அவரை தேடுறியா? என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, நீ எங்கே போகிற, எங்கே வர, என்ன பண்ணுற, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் மறைவானது ஒன்றும் இல்லை. ஆண்டவரோட கடைசி காலத்தில் வந்து ஆண்டவரை தேடு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.